So, for a very long time, I've been giving this excuse to myself that I'm not in an ideal environment. I need to change my environment. I need to move out of my parents' house. I need to have like-minded people in my life, and only then I'll be successful. Right now, I'm not growing in my life. Yeah, I don't have these things. I'm not able to move out of my parents' house. Like என்விரான்மெண்டல் திங்ஸ் லைக் எக்ஸ்டர்னல் திங்ஸ் எனக்கு வந்து என்னை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் கரெக்டாக இல்லை, அதனால தான் ஐம் நாட் ஏபிள் டு க்ரோ. பட் ஐ ரியலைஸ் தட்ஸ் அ கோப்பிங் மெக்கானிசம். ஸோ யூ மைட் பி திங்கிங் த சேம். அண்ட் ஆல்சோ it is stemming majorly from social media conditioning. If you see most of the successful people, all of these people have these videos that move out of your parents' house, change your environment in your 20s if you want to change your life, if you want to be successful. I'm not saying that's not true. That might be absolutely true. But the problem is, not everyone's life is the same. And not everyone has ideal situation to move out of their parents' house, change their environment. ஏன்னா everyone's life is not fair. And எல்லாருக்குமே அவங்கள சில பேருக்கு வந்து ஐடியல் சுச்சுவேஷன் இருக்கலாம். they can move out, they can do whatever they want for themselves. But if you have responsibilities, you're taking care of your parents, you are the financial provider of your family, ஒரு டே ஜாப் இருக்குது that you cannot quit, and you have like other things in your life that you cannot leave behind and move out or change your environment. I mean, I'm talking specifically about physical location. ஸோ நிறைய பேரால் அதை பண்ண முடியாது. அண்ட் சொல்கிறது ஈஸி தான், இந்த மாதிரி வந்து சேஞ்ச் யூர் லொக்கேஷன், இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். அண்ட் யா, லைக் எனக்கு புரியுது அது ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் யூ வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரவுண்ட் ஜீரோ again, like no one knows you there. You can build everything from scratch. You can build, like you can hang out, you can network with like-minded people. நீங்கள் அவங்க ஒர்க் பண்ணுறது பார்ப்பீங்க. looking at that, you will want to work. So like all that quote that if you hang out with 4 millionaires, you'll become the 5th. If you hang out with 5 bodybuilders, you'll become the 6th. All that is true. I'm not saying it's wrong. But எல்லாராலையும் அது பண்ண முடியுமா? லைக் இப்போ இதை பார்க்குறோம், இந்த ரீலை பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி ரீல்ஸ் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பட் என்னால் அது பண்ண முடியுமா இப்போனா? என்னால் பண்ண முடியாது. நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நான் எங்கள் அம்மா அப்பா கூட இருந்து தான் ஆகணும். ஸோ என்ன பிரச்சனைனா, if I leave behind everything and if I go behind chasing my goals and all, இப்போ நான் இந்த இடத்த விட்டு போனாலுமே நான் இங்கே தான் இதை பற்றி தான் யோசிச்சுன்னு இருப்பேன். இங்கே தான் வீட்டை பற்றி தான் யோசிச்சுன்னு இருப்பேன். ஸோ லைக் தட் டிஃபீட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் மூவிங் அவுட் தென். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ், லைக் இதெல்லாமே விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் வேணுமானா எனக்கு அது தெரியல. ஏன்னா இது நான் ஃப்யூச்சரில் ரெக்ரெட் பண்ணுவானா எனக்கு தெரியல. பட் இப்போ என்னால் பண்ண முடியுமானா என்னால் பண்ண முடியாது. லைக் சூஸிங் மை லைஃப் ஓவர் மை பேரண்ட்ஸ் லைஃப், லைக் டேக்கிங் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ், ஹெல்பிங் மை பேரண்ட்ஸ் வென் தே நீட் மீ. அதை விட்டுட்டு என்னோடய கோல்ஸ் நான் சேஸ் பண்ணுறேன்னா அது என்னால் இப்போதைக்கு முடியாது. அண்ட் ஐ கேனாட் அஃபோர்ட் டு செட்டப் லைக் எவ்ரி ஒன், லைக் இந்த மாதிரி நர்ஸு, ஹோம் மேக்கர், குக்கு, கிளீனர் எல்லாமே ஐ கேனாட் அஃபோர்ட் டு இந்த மாதிரிலாம் என்னால் செட் பண்ண முடியாது. ஸோ வந்து இப்போதைக்கு நான் இருந்து தான் ஆகணும். அண்ட் in the situation, even if I want to move out later also, I need to work. That cannot be my excuse. Because அந்த எக்ஸ்கியூஸே நான் வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு இல்லை லைக் சுச்சுவேஷன் பெட்டர் ஆகிடும் and then I can work on my goals. So that was basically an excuse. It was a coping mechanism. அவ்வளோதான். இல்லை இவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே, இவங்களாம் சொல்கிறாங்களே, லைக் நம்ம என்விரான்மெண்ட் மாற்றினா தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், அப்போ தான் நம்மளால் க்ரோ பண்ண முடியும் லைஃப்பில். நாட் ட்ரூ. இட்ஸ் நாட் லைக். நான் இப்போது ஒரு ரீல் பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன். அப்போ தான் இந்த ஐடியா வந்தது. என்னென்னா, ஒருத்தர் வந்து he is taking care of his mom who's bedridden, and I think அவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் he is going to a job. அதை முடிச்சுட்டு அப்படியே is going to another job.
அதை முடிச்சுட்டு அப்படியே ஹீ இஸ் கோயிங் டு another ஜாப், 3 jobs ஐ திங்க், அண்ட் தென் ஹீ இஸ் கோயிங் டு ஜிம். இதெல்லாம் இல்லாமல் ஹீ இஸ் க்ரியேட்டிங் ரீல்ஸ், அதை எடிட்லாம் வேறு பண்ணி போடுறாரு. எனக்கு இதுக்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்தமாரி வந்து உட்காந்து சும்மா பேசிட்டு போடுறதுக்கே எனக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, பண்ணணுமான்ட்டு. இத்தனை விஷயம் எல்லாத்தையுமே பண்ணி ரீல்ஸும் போடுறாரு. ஐ திங்க் அவருக்கு ரீச்சும் கிடச்சிருச்சு இப்போது. அண்டு அதை கம்பேர் பண்ணி பார்க்கும் போது 3 jobs, அவருக்கு தூக்கம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல இதெல்லாம் பண்ணிவிட்டு. ஸோ வந்து அந்த சைடு வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஐ எம் இன் அ மச் பெட்டர் பிளேஸ். லைக் என்னோடய சுச்சுவேஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். நாங்கள் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. பட் அந்த இது கம்பேர் பண்ணும்போது ஐ எம் இன் அ மச் பெட்டர் பிளேஸ். ஐ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். லைக் ஐ ஹாவ் அ பிஸ்னஸ் தட் ஐ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அண்ட் என்னால் வீட்டிலேருந்தே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் எனக்கு இல்லை. என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கஷ்டமாக இருந்தாலுமே நான் அந்த சைடு பார்க்கும் போது ஐ ஃபீல் லைக் ஐ மீன் மச் பெட்டர் பிளேஸ். ஏன்னா நம்ம எப்பவுமே இந்த சைடு தான் பார்க்குறோம், இன்னொரு சைடு, ஏன்னா ஐடியல் சைடு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பிரெயின் அப்படி தான் எப்போவுமே. லைக் அவருக்குன்னா அவர் வந்து ஹி மூவ்ட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு ஹி வென்ட் டு பாலி, ஹி நெட்வொர்க்ட், ஸோ ஹி காட் திஸ் பிஸ்னஸ் ஐடியா, ஐ ஸ்டார்டட் திஸ் இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் அது பண்ணணும்னு நினச்சாலுமே யூ ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் த சிச்சுவேஷன் ரைட் நவ். அண்ட் I don't know what your situation is, but இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் that should not stop you from doing things that you want to do. ஏன்னா இந்த மாதிரியுமே ஆகக்கூடாது. லைக் வந்து நான் இப்போ என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்த்துக்கிறேன், ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் மை கோல்ஸ். அதுவுமே பிரச்சனை தான். அந்தமாரி இருந்தாலும் ஐ திங்க் வில் டெஃபினெட்லி ரிக்ரெட் இன் ஃப்யூச்சர். நான் எல்லாத்தையுமே என் லைஃப்பை விட்டுட்டேனே. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு வி ஷுட் ஹாவ் அ பேலன்ஸ் பிட்வீன் போத். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒருத்தன் ஐடியல் சுச்சுவேஷனில் இருக்கான், இந்த மாதிரி என்விரான்மெண்ட்லாம் மாற்ற முடியுது, எல்லாமே பண்ண முடியுதுன்னா he might be able to get successful very quickly. compared to that ஒரு 6 மாதத்தில் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறாங்கன்னா it might take you a year, it might take you 2 years, but isn't it better than not doing anything and sitting and நைட்டில் அதை பற்றி யோசிச்சுன்னு என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம அப்படியே புலம்பின்னு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது பெட்டராக இல்லையா அப்படின்னு தான் இப்போ நான் யோசிக்கிறேன். ஏன்னா நானுமே அதை ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸ்லோ ப்ரோக்ரஸ் இஸ் ஸ்டில் பெட்டர் தென் நோ ப்ரோக்ரஸ், நோ. அண்ட் தி வே யூ கேன் டூ இட் இஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் தான் அட் தி எண்ட். இந்த மாதிரி விஷயத்தில் if you don't have right set of friends, stop hanging out with them. If you can't go out, if you don't have the time to go out and meet people who are in the same path as you, like I have friends, I have good friends, I don't have any problem with my friends, but they are not in the same path as I am. They are doing their thing, I am doing my thing, and we meet, we talk to each other and all that. But if you want to meet like-minded people, சோஷியல் மீடியா இருக்குது, தேர் இஸ் ஸோ மெனி கம்யூனிட்டிஸ், ஆன்லைன் கம்யூனிட்டிஸ். நீங்கள் தேடணும், நீங்கள் எஃபர்ட்டு போடணும். இந்த மாதிரி இருக்கும்போது எஃபர்ட்டை போட்டால் யூல் பி ஏபிள் டு மீட் பீப்புள் ஹூ ஆர் ஆன் த சேம் பாத் ஆஸ் யூ, அண்ட் மேபி ஈவன் பெட்டர் தே கேன் ரிலேட் டு யூ, தே ஹாவ் அ சிமிலர் சிச்சுவேஷன் லைக் யூ, ஸோ யூல் பி ஏபிள் டு பாண்ட் வெரி வெல், அண்ட் தேட் வில் கீப் யூ அக்கௌண்டபிள். இட்ஸ் சேம் லைக் நம்ம என்விரான்மெண்ட் மாற்றுறதுன்றதே லைக் தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் இட். என்னென்னா லைக் you go to a new place, அங்கே உங்களுக்கு யாருமே தெரியாது, you're starting your life again, you're meeting people, this time you're filtering out and you're meeting new people that are on the same path ideally, and நீங்கள் கூட இருக்கீங்க, கூட ஒர்க் பண்ணுறீங்க, you have the same goals and all, because it's good. அவங்களுக்கும் சேம் கோல், நம்மளுக்கும் சேம் கோல்னால் we are working on the same thing. and ஒரு குரூப்னால் ஒரு 6-7 பேர் இருக்கோம் அப்படின்னா we all can keep each other motivated, and you can do that online. வேறு வழியெல்லாம் என்ன பண்ணுறது, we have to look for alternative. அது முடிஞ்சு நெக்ஸ்ட் you have lack of time because of responsibilities, whatever reason it is. அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் comes into play. நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், you think you don't have time, because I used to think that, but we actually have a lot of time. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரீல்ஸ் சுத்த மட்டும் டைம் இருக்குது. அது எப்படி? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 4 டே எண்ட் ஆனப்புறம் ஐ வில் பி திங்கிங்,
oh, I didn't have time to work, like I was not able to focus. It's okay, do it distraction இருக்குன்னா கூட நம்ம என்ன பண்ணுறது, டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் ஒரு 100% அவுட்புட் கொடுக்க முடியலனா 50% கொடுங்க, rather than doing 0, because that's what I'm doing. And I'll show you the results. ஏன்னா நான் மங்க் மோட் ஸ்டார்ட் பண்ணி it's been what, I don't know how many days it's been. நான் 2 நான் நெகோஷியபிள் தான் பண்ணுறேன், going to the gym and working. And then I'm like வீட்டு வேலை அதெல்லாம் என்னென்ன பண்ணமோ லைக் அதர் திங்ஸ் அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். I'll show you the results what I've made. Tomorrow maybe I'll talk about it. ஏன்னா ரொம்ப நாளாக நான் மேபி சஸ்பென்ஸ் மாதிரி வச்சுட்ருக்கேன் what I'm doing, because what I do is very unique, how I make money. I don't see any Indian YouTuber talking about it ever. Drop shipping அது இதுன்னு பேசுகிறாங்க, but I'll talk about that. Last 3 days I've got great results from it. I did it from the same environment. I've been going to the gym every day, living in the same environment. எஸ், இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பேர்ன் அவுட் ஆகும். கண்டிப்பாக வந்து லைக் நீங்கள் யோசிக்கிறது எனக்கு டோட்டலாக ரிலேட் ஆகுது. ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடாக தான் இருப்போம், மைண்டில் ஒரு 100 விஷயம் ஓடினே தான் இருக்கும் அப்பப்போ. பட் என்னன்னா, டு வி ஹாவ் அன் ஆப்ஷன்? நான் அதுதான் இப்போ என் மைண்டில் அதுதான் போன வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன். லைக் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணிவிட்டு அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை பில்ட் பண்ணுற மாதிரி தான் இதுவுமே. ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக 4 hours 6 hours ஒர்க் பண்ண முடியலன்னா 2 hours பண்ணுங்கள், 3 hours பண்ணுங்கள், பெட்டர் தென் டூயிங் நத்திங். பிகாஸ் நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறோம், கரெக்டு தான். என்விரான்மெண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன், இது வந்து எனக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னால் மட்டும் இந்த மாதிரி மூவ் அவுட் பண்ண முடியல, என்னால் மட்டும் என் கோல்ஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் மூவ் அவுட் பண்ணுறதுக்கு காசு இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட காசு இல்லை மூவ் அவுட் பண்ணுறதுக்கு. எல்லாருமே இப்படிலாம் பண்ணுறாங்களே, தேர் ஏபிள் டு சேஞ்ச் தர் என்விரான்மெண்ட், மீட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுவீங்க? இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட், இங்கே எப்படி பண்ணுவீங்க? யூ ஹேவ் டு மேக் மனி, பிகாஸ் மனி அன்லாக்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஹேவிங் மனி, மேக்கிங் மனி அன்லாக்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அந்த ஒரு என்விரான்மெண்ட் சேஞ்ச் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா கூட யூ ஹாவ் டு சிட் அண்ட் ஒர்க். ஒரு த்ரெஷ்ஹோல்டு வரைக்கும் புஷ் பண்ணிவிட்டு, இஃப் யூ ஹாவ் தட் இன்கம், தென் யூ கேன் திங்க் ஹவு யூ கேன் ஆட்டோமேட் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஹவு யூ கேன் லைக் யூ வாண்டட் டு கோ டு கோவா ஃபார் ஒர்க்கேஷன், யூ வாண்ட் டு கோ டு பாலி ஃபார் ஒர்க்கேஷன். பண்ணனா கூட காசு வேணும்ல, உட்காந்துட்டு புலம்பிட்டு இருந்தால் வராது. ஸோ அதுதான் லைக் என்ன மாதிரி யாருன்னா அந்த மாதிரி தாட் இருக்கான்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோ பார்த்துட்டு எனக்கும் அந்த மாதிரி கண்டிஷனிங் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படி. ஸோ நான் பொறுமையாக பண்ணுறேன், இப்போ பண்ண முடியாது, இதெல்லாம் ஷார்ட் ஆன அப்புறம் நான் பண்ணிக்கிறேன் பொறுமையாக. தட் இஸ் தி டேஞ்சர் ஜோன். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது யோசிப்பீங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் போயிட்டுருக்கோம், 5 வருஷம் போயிட்டுருக்கோம், அப்போ ரெக்ரெட் ஆகும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே விட முடியாது, அதுவுமே ரெக்ரெட் ஆகலாம். ஸோ the only thing is I think is balance, having a balance between both. முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ், எல்லாம் 70-30, ஏதோ ஒன்று 40-60, ஏதோ ஒன்று. பட் விட்டுறாதீங்க, உங்கள் கோல்ஸை விட்டுறாதீங்க. வாட் எவர் தெர் இஸ், டூ இட். 100% கொடுக்க முடியல, முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. ட்ரை டு கெட், they say you need to get 1% better every day. Try to get 0.5% better every day. அவ்வளோதான். கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் we'll still get there, I think. So yeah, that was a small thing that I wanted to cover. ஏன்னா நம்ம சுச்சுவேஷனை ப்ளேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எல்லாருமே லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் இருக்கும். தட் வில் ப்ளேம், அதனால தான் எனக்கு இது நடக்கலை, இதனால தான் அது நடக்கலைன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அதர் சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்டர் சைடு பார்க்குறோம். நம்மளை விட பெட்டரான பீப்புளுக்கு இந்த மாதிரி இது இருக்குது, இந்த மாதிரிலாம் இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, இந்த மாதிரிலாம் இருந்தது, ஸோ இவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார். அந்த இன்னொரு சைடுமே பாருங்கள். ஏன்னா அது பார்த்தப்போ தான் எனக்கே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அன்லாக் ஆச்சு. நிறைய பேர் இருக்காங்க, மேபி இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இருக்கலாம். எனக்கு ஒரு 2 ரீல் தான் வந்தது. இன்னொருத்தன் பார்த்தா NVIDIAவில் போய் ஜாயின் ஆகிருக்கான். அவன் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹட்டு, ஒரு சின்ன வீடு தான். அதுலேயே இருந்து அதிலேருந்தே கஷ்டப்பட்டு வந்து
அவன் NVIDIAவில் போய் ஜாயின் ஆகிருக்கான், சூப்பராக வீடியோ போடுறான், அந்த எடிட்லாம் தரமாக இருந்தது அண்ட் அவனுக்கும் ரீச் பயங்கரமாக கிடச்சிருச்சு. ஸோ சிச்சுவேஷன் ப்ளேம் பண்ணால் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு அதான் தெரிஞ்சுது. நான் நான் வருஷக்கணக்கில் வேஸ்ட் பண்ண மாதிரி இன்னும் ஐ குட் கீப் வேஸ்டிங் ஃபியூ மோர் இயர்ஸ் இந்த மாதிரி ப்ளேம் பண்ணிவிட்டு. ஸோ அண்ட் ஐ கேன் டோட்லி ரிலேட் டு யூ. லைக் என்ன சுச்சுவேஷன் இருக்கோ, பட் என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் வாட் யூ வாண்டட், பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லையே. ஸோ யா, சின்னதாக மைண்டில் வந்தது. ஸோ எஸ் கைஸ், கெட் டு ஒர்க் அண்ட் லெட்ஸ் டூ இட். பார்த்துப்போம், ஒரு பெட்டரான ஸ்டோரியாச்சும் இருக்கும்ல. இப்போ ஒருத்தர் ஐடியல் சுச்சுவேஷன்லேருந்து வந்து, லைக் தப்பு இல்லை, அதெல்லாம் ஐடியல் சுச்சுவேஷன் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஹீ ஹேட் லைக் அ குட் ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவனுக்கு ஃபேமிலியை பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே இருந்தது. ஹீ ஹேட் டு லைக் ஹீ குட் ஃபோக்கஸ் ஆன் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹீ டிட். நிறைய பேர் அந்த மாதிரி இருந்துமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் இருந்துமே ஹீ ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிம்செல்ஃப், ஹீ பில்ட் ஹிம்செல்ஃப், ஹீ மேட் மனி, ஹீ லைக் அவர் என்னென்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ பண்ணாங்க. குட் ஸ்டோரி. பட் இந்த மாரி நம்மள மாரி வந்து ஒரு நேரட்டிவே இவ்வளோ, அந்த ஸ்டோரியே எவ்வளோ தரமாக இருக்கும், இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துமே நான் பண்ணேன்டா, நான் சாதித்தேன், ஏன்னா நான் பண்ணணும்னு நினச்சது பண்ணேன், லேட் ஆச்சா நான் வந்துட்டேன். அந்த ஸ்டோரியை பற்றி யோசிச்சு பாருங்களேன், நல்லாயிருக்கும். லைக் அகைன் அந்த டோபமைன் எஃபெக்டில் போயிடாதீங்க, ஸ்டோரியை யோசிச்சு சக்ஸஸில் போன மாதிரி ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போயிடாதீங்க. ஜஸ்ட் அதை யோசிச்சு பாருங்கள். லைக் தட் எஃபர்ட் வில் பி வர்த் இட். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வச்சு டிலேலாம் பண்ணாதீங்க. கெட் டு ஒர்க். ஐ வில் see you in the next video. Till then, take care. Bye bye.